ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கு பண்ண போகிறேன். அது தேவையான பொருள் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா செம்மையாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முதல்ல வந்து ஸ்ட்ராபெர்ரி நம்ம இது வந்து 140 ரூபான்றாங்க. நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ராபெர்ரி இது நல்லா பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? நான் 2 கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த கேமரா அப்படி வச்சதுனால அது தெரியல. அதனால் வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெர்ரி. இந்த ஸ்ட்ராபெர்ரி வந்து நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ண போகிறோம். நல்லா பழுத்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லா பெருசு பெருசு நல்லா பெரிய பெரிய ஸ்ட்ராபெர்ரி அது வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே அது வச்சுட்டேன். இப்போ வந்து தேவையானது பால் வந்து காய்ச்சி நல்லா ரெடி பண்ணி பால் வச்சுருக்கேன். இப்போ வந்து தேவையானது சர்க்கரை வச்சுருக்கேன். மில்க் ஷேக்கு சர்க்கரை தேவையானது அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் அது வாங்கிட்டு வந்தேன். அது பெருசு, அது நம்ம தேவையானது போட்டு மற்றது பையன் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் பெருசே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பெருசு வாங்கிட்டேன். இது வெறும் கவரை நடிச்சிக்க போகிறீங்க, அதனால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாகவே ஐஸ் தான். இதை நம்ம தேவையானது போட்டு நம்ம மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இருக்கு பாருங்கள். ஏன்னா வெறும் பாக்ஸ் மட்டும் காமிச்சிட்டாங்க நினைக்க, அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்து நம்ம போட்டு கட் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு நல்லா அடித்து அது வந்து நல்லா நல்லா ஒரு அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஷேக்காக நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அது டக்குன்னு வந்து கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் வச்சு நம்ம பரிமாற வேண்டியது தான். சூப்பராக இருக்காது. இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அது என்னென்னு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ ஜார் வச்சாச்சு. ஜாரில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இது எடுத்து நம்ம ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெறும் சர்க்கரையும் கொஞ்சம் பாலை போட்டு நல்லா ஸ்மூத்தாக முதல்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா வந்து பெரிய பெரிய பழம், அது பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி. ஏன்னா இந்த சீசன் இப்போ வந்து சீசன் இருக்கிறப்ப தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது. அப்புறம் சீசன் இல்லைன்னா அவ்வளோ கிடைக்காது, ரொம்பவே ரேட்டு அதிகமாகிடும். இது வந்து 140 ரூபாய். இது உங்கள் வீட்டாண்ட என்னென்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து 140 ரூபாய் போட்டாங்க. இது ஒரு பாக்ஸ் 140 ரூபாய். ஆனால் பெரிய பெரிய பழம், ஆனால் சூப்பராக இருக்கும். சின்ன சின்னது ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் சுத்தமாக எல்லாமே எடுத்து அந்த இலையெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி இலையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை வந்து இப்போ தேவையானது நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கு போட்டுக்கலாம். நான் எனக்கு தெரியும் இது எவ்வளோ போடணுன்ட்டு. எறும்பு ஒன்று இருக்குது, அதனால் தேவையானது போட்டுக்கிறேன் நான். இப்போ திக்காக வந்து பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம்.
மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம பாதி ஊற்றிக்கலாம். இப்போ பாதி ஊற்றிட்டு பாதி ஐஸ்கிரீம் போட்டு போட்டு நம்ம அடிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து நம்ம ஐஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். இது உங்களுக்கு இதில் வெண்ணிலா போட்டு அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்ட்ராபெரியே போட்டு நீங்கள் அடிக்க தந்தா கூட அடிச்சிக்கலாம். வெண்ணிலா இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நம்ம மில்க் ஷேக்னா நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். அது இதில் நான் பாதி போட்டிருக்கேன். இப்போ பாதி போட்டு இப்போ இது போட்டு இப்போ வந்து திரும்ப வந்து நான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பாதி வச்சுருக்கேன். திரும்ப இதில் ஐஸ் போட்டு திரும்ப நம்ம பாதி அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு இதாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பாதி இருக்குது. இப்போது நம்ம சுகரும் பாலை போட்டு அடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுலேயே கொஞ்சம் ஐஸ் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இதை போட்டு திரும்ப நம்ம ஐஸ் போட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது எல்லா ஸ்ட்ராபெரியும் ஐஸ்கிரீம் போட்டு பால் போட்டு சர்க்கரை போட்டு நல்லா அடித்து நல்லா சூப்பராக நல்லா எடுத்து நல்லா வச்சாச்சு பாருங்க. நல்லா ஸ்மூத்தாக எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்களா? கிட்ட காமிக்கிறேன், வீடியோ கிட்ட எல்லாம் நல்லா நுரைச்சி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து வீட்டில் வந்து பெரிய வந்து கேட்பரிஸ் இருந்தது, பெரிய சாக்லேட்டு. அந்த சாக்லேட்டை நான் என்ன பண்ணேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கிண்ணத்தில் வந்து சாக்லேட்டை அதில் போட்டுட்டு நான் மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் ஜூஸ் கடையிலலாம் பெரிய பெரிய ஜூஸ் கடையிலலாம் சாக்லேட்டு ஃப்ளேவரை இப்போ ஊற்றி ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு ஷேப்பில் எதனா அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு அட்ராக்ஷனாக கொடுப்பாங்க. நான் வந்து போன மாதம் வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு, அது பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து இது மெயின் ரோடு, அதாவது ஈசிஆர் ரோடு சொல்லுவாங்க, பெரிய ரோடு. அந்த ரோட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு ஒரு ஜூஸு வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஜூஸு அப்படின்னு சொல்லி மில்க் ஷேக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்ட்ராபெரி அந்த அப்படியே வந்து ஐஸ்கிரீமை போட்டு அடித்து மேலே சும்மா ஒரு சாக்லேட்டு வந்து ஸ்டைலாக ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து பாலை ஊற்றி சக்கரை போட்டு ஐஸை போட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் என்னன்னா ஒரு ஸ்ட்ராபெரியே கட் பண்ணிவிட்டு போட்டு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன் சென்னையில். ஆனால் அங்கே வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றுமே சொல்ல முடியல. அதை நாங்கள் சாப்பிட்டோம். பேர் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் பெரிய ஹோட்டல் அது. டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்ட வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில். ஆனால் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் எப்படி ஏமாத்துறாங்க நம்மளைய. அதனால் வந்துட்டு ஃப்ரெஷ் இது மில்க் ஷேக்னால் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை போட்டு அடித்து தான் மில்க் ஷேக்கு நான் சாப்பிட்ருக்கேன். இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஐஸ்கிரீமை போட்டு மில்க் ஷேக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் தெரியலை, நேச்சுரலாக அந்த ஒரு இது ஒரு தெரியலை. இப்போ வந்து நான் கேட்பரிஸை நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றி உங்களுக்கு ஸ்டைலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து வீடியோ வந்து கிட்ட எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் சாக்லேட் இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணணும்.
ஏன்னா அப்படியே நம்ம போட்டு மெல்ட் பண்ணோம்னா அது வந்து அடி பிடிச்சி தீஞ்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரியான இதுவில் போட்டோம்னா சூப்பராக நல்லா ஒரு இதுவாக ஒரு ஸ்டைலாக வரும். இப்போ நான் உங்களுக்கு கிட்ட எடுத்து வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். இப்போது கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே நான் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவரை நல்லா ஊற்றி நல்லா ஸ்ட்ராபெரியை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது எப்படி அடிச்சிருக்கேன், எப்படி நான் பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சின்ன ஒரு கிண்ணம் வச்சுட்டு நான் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி கூட பிள்ளைங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்கள ஓஹோ ஆஹோ அப்படின்ட்டு அப்படியே ருசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பாத்திரம் அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இதில் இப்படி வச்சுட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான். நம்ம ஆர்ட்டு டிசைனோ அவங்களோட இனிஷியலோ என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு அவ்வளோதான். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணிட்டோம்ப்பா. அது வெறும் நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் வாங்கி உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து சீசன் அது. நீங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரியான எது இருக்கும், வாழைப்பழம் இருந்தாலும் வாழைப்பழம் போடலாம். ஆனால் சப்போட்டா பழத்துக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் வெறும் பால் சர்க்கரை அந்த மாதிரி போட்டு அடிச்சா தான் அது சூப்பராக இருக்கும். மற்ற ஃப்ரூட்ஸு எது இருந்தாலும் ஆப்பிளுக்கும் நம்ம ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி பெல்பெரி என்னென்ன பழம் இருக்கோ அதில் எல்லாமே நம்ம ஐஸ்கிரீம் போட்டு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்சாச்சு வீட்டில். செஞ்சுட்டு பையனுக்கு இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னா அவனுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தோம்னா ஓஹோ சந்தோஷமாக சாப்பிடுவான். ஓன்னு ஒரு சந்தோஷம் இருக்கேன், ஹாப்பியாக இருப்பாங்க அது வெயிலில் போயிட்டு வர்றதுக்கு. அதனால் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு இந்த மாதிரியான ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செய்கிறது தான் நல்ல ஹெல்த்தியான இருக்கும். கடையில் என்ன தண்ணி ஊற்றி என்ன இது பண்ணுறாங்க தெரியாது. பால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காத எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க, மறக்காத, பாய்.